எஸ்எஸ்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெஸ்ட் நம்பர் 4 போட போகிறோம். இதுக்கு முன்னாடி 3 டெஸ்ட் போட்டிருப்பீங்க. இது டெஸ்ட் நம்பர் 4. இந்த டெஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் 20 கொஸ்டின், அதுக்கப்புறம் ரீசனிங் 20 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸும் இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். டெஸ்ட் பேட்டர்ன் படியே இருக்கும். டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு போடுங்க. டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு போட்டால் தான் செல்ஃப் அனலைசிஸ் நல்லா பண்ண முடியும். நமக்கு ஆன்சர் வருதோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க. அப்போ தான் நம்ம எதில் வீக்கு எதில் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிக்க முடியும். அதனால் எல்லாருமே கண்டிப்பாக டெஸ்ட்டு போட்டுருங்க. டெஸ்ட்டு போடுறப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுக்கெல்லாம் ஆன்சர் வரலையோ அந்த சம்மெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த சாப்டரை நல்லா கிளியராக படிச்சிருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த சாப்டரை வந்து நம்ம படிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோர் பூஸ்ட் ஆகும். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நல்லா பாருங்கள். உங்களுக்கு டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40% ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இருக்கும். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க தான் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் டெஸ்ட்டு போடுங்க. மொதல் 3 டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸு உங்களுக்கு பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயே இருக்கும். அதை போடாதவங்க அதையும் போடுங்க. அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி டெலகிராம் சேனல் சுரேஷ் டார்கெட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்படின்ட்டு ஒரு டெலகிராம் சேனலும் இருக்குது. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொதல் 3 கொஸ்டினுக்கான கொஸ்டின் ப்ளஸ் ஆன்சர்ஸும் இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு போட்டுட்டு ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்க்கான பிடிஎஃப் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சிருங்க. ஏன்னா நமக்கு எஸ்எஸ்சி எம்டிஎஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸும் ஜென்ரல் இங்கிலீஷும் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோரிங் ஏரியா. மேக்ஸும் ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி மட்டும்தான். அதனால் நீங்கள் ஃபுல்லாக இங்கிலீஷில் நல்ல ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா மற்றவங்களோட நம்மளோட ஸ்கோர் பூஸ்டிங் ஏரியா எதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய மெமரி யூனிட்ஸ். நிறைய பேர் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ்லாம் நிறைய படிக்கணும் அப்படின்ட்டு அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அந்த நெகட்டிவாக ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க. இன்னொன்று நம்மளை பொறுத்தளவு எஸ்எஸ்சி எம்டிஎஸோட டார்கெட் என்ன அப்படின்னா நோ நெகட்டிவ். சரிங்களா? இதுதான் தாரக மந்திரம் டெஸ்ட்டை பொறுத்தளவு. அதனால் நெகட்டிவ் இல்லாமல் தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணி பழகுங்க இப்போ இருந்தே. சரிங்களா? நல்லா டெஸ்ட்டு போடுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.